ஒலியின் வேகத்தை விட 8 மடங்கு செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை என்பது இதுவரை யாரிடமும் இல்லை. அந்த அவ்வாறான ஒரு ஏவுகணையை செய்வதன் மூலம் இந்த உலகின் அந்த வல்லரசுகள் நாடுகளிடையான 3 நாடுகளுடனான பொருதலுக்கு அல்லது போட்டிக்கு இந்தியாவும் தானே இணைத்துள்ளது. குறிப்பாக ரஷ்யா, அமெரிக்கா, சீனா. இந்தியா என்பது முதலே வைத்திருந்தால் கூட இந்த அளவு வேகத்தை அது எட்டவில்லை. இந்த வேகம் எட்டுதல் என்பது வெற்றி அடைந்திருக்கின்றது. நேற்றைய பரிசீலிப்பின் பொழுது இது வெற்றி அடைந்திருக்கின்றது. இது கடல், தரை மற்றும் வான் 3 தளங்களில் இருந்தும் பாவிக்கக்கூடியதான வடிவை கொண்டதாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது அணு ஆயுத உலகில் எவ்வாறு ஒரு 8 நாடுகள் தங்களை பிரபல்யப்படுத்தினவோ அது போன்ற நிலையில் இப்பொழுது இந்தியா இந்த போட்டியில் 4ஆவதாக இணைந்துள்ளது. இது அவர்களுடைய தொழில்நுட்பத்தின் வெற்றியாக மாத்திரமல்ல, அவர்களுடைய ஒரு உயர்ந்த தள அல்லது உயர்ந்த தர அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு உச்சமாக பார்க்கப்படுகின்றது. இந்தியாவா பாகிஸ்தானா முதன்மையான தெரிவு என்பதை அமெரிக்கா தெரிவு செய்கின்ற பொழுது இந்தியா சில வேளைகளில் ரஷ்யா, சீனாவுடன் இன்னும் நெருக்கமாக சாரக்கூடிய தன்மையையோ அல்லது அமெரிக்கா அதிபர் விஜயம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய முதன்மை தலைவர்கள் நாட்டில் இல்லை என்று காரணம் கூறி அவரது விஜயத்தை தவிர்ப்பதை கூட அவர்கள் செய்யலாம். எனவே இது வேறு ஒரு களத்தை நோக்கி தற்போதைய முரண்பாடு சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் பொறுத்திருந்துதான் இதனை பார்க்க வேண்டும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், இந்தியா ஒலியின் வேகத்தை விட 8 மடங்கு வேகத்தை எட்டும் திறன் கொண்ட புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை சோதித்திருக்கிறது. அது பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. இந்தியா மேக் 8 அப்படின்னு சொல்லி வேகம், அதனுடைய வேகம் ஒலியின் வேகத்தை விட 8 மடங்கு வேகத்தை எட்டும் திறன் கொண்ட ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை சோதனை செய்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இது இவ்வாறான சூழ்நிலையில் ஏன் இந்தியா இந்த பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும்? இந்தியா தன்னையும் ஒரு வல்லரசு நாடாக கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இதை கருத முடியுமா? நிச்சயமாக இந்த பரிசோதனை என்பது திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் இடம்பெற்றிருக்கின்றன. இன்று வியாழக்கிழமை இது ஒரு பேசு பொருளாகி இருக்கின்றது. ஏனென்றால் அதற்குரிய காரணம் இந்த அதாவது ஒலியின் வேகத்தை விட 8 மடங்கு செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை என்பது இதுவரை யாரிடமும் இல்லை. அந்த அவ்வாறான ஒரு ஏவுகணையை செய்வதன் மூலம் இந்த உலகின் அந்த வல்லரசுகள் நாடுகளிடையான 3 நாடுகளுடனான பொருதலுக்கு அல்லது போட்டிக்கு இந்தியாவும் தானே இணைத்துள்ளது. குறிப்பாக ரஷ்யா, அமெரிக்கா, சீனா. இந்த 3 நாடுகளும் தான் இந்த ஹைப்பர்சோனிக் எனப்படுகின்ற இந்த ஏவுகணைகளை வைத்திருக்கின்றன. இப்போது அவற்றோடு இந்தியா என்பது முதலே வைத்திருந்தால் கூட இந்த அளவு வேகத்தை அது எட்டவில்லை. இந்த வேகம் எட்டுதல் என்பது வெற்றி அடைந்திருக்கின்றது. நேற்றைய பரிசீலிப்பின் பொழுது இது வெற்றி அடைந்திருக்கின்றது. இதன் பிரகாரம் சுமார் 1500 கிலோமீட்டர் தூரத்தை சென்று தாக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் கண்மூடி திறப்பதற்குள்ளேயே சென்று தாக்கிவிடும். அத்துடன் அவை தங்களுடைய பாரமாக அல்லது குண்டாக 1000 கிலோ மற்றும் 2000 கிலோ நிறையுள்ள பொருட்களை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அவை ஒன்றில் சாதாரண வெடிபொருட்களாகவோ அல்லது அணு சார்ந்த அணுகுண்டுகள் போன்றவையோ 2 தலைப்புகளையும் 2 அதாவது வோஹெட் என்பார்கள், 2ஐயும் பொருத்தக்கூடியதாகவும், அதே வேளை இதில் உள்ள முக்கிய சிறப்பம்சம் இது கடல், தரை மற்றும் வான் 3 தளங்களில் இருந்தும் பாவிக்கக்கூடியதான வடிவை கொண்டதாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலேயே இராணுவ அந்த உலகில், அதாவது இராணுவம் சார்ந்த புரட்சி தொழில்நுட்பம் அல்லது இராணுவ உலகில் ஒரு மைல்கல் சாதனையாக பார்க்கப்படுகின்றது. என்றால் இதனை எதிர்ப்பதற்குரிய சாதனங்கள் இல்லை. இப்பொழுதுள்ள சாதனங்கள் என்பன சுமார் 3 மேக் வேகத்தில் செல்கின்ற ஒரு ஹைப்பர்சோனிக்கை கூட எதிர்ப்பதை கடினமாகத்தான் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது.
எனவே இது தொடர்பான தகவல் சென்றடைவதற்கு முதலே தாக்குதல் நடைபெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவ்வாறான இந்த உபகரணங்கள் பாவிக்கப்படுமா என்றால் அதற்குரிய சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவு. ஆனால் தக்க வைப்பு என்பது அல்லது தராதரம் என்பது பேணப்படும். இது அணு ஆயுத உலகில் எவ்வாறு ஒரு 8 நாடுகள் தங்களை பிரபல்யப்படுத்தினவோ அது போன்ற நிலையில் இப்பொழுது இந்தியா இந்த போட்டியில் 4வதாக இணைந்துள்ளது. இது அவர்களுடைய தொழில்நுட்பத்தின் வெற்றியாக மாத்திரமல்ல, அவர்களுடைய ஒரு உயர்ந்த தள ஒரு அல்லது உயர்ந்த தர அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு உச்சமாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு அவர்கள் முன்னமே செய்திருந்த பல காரணங்கள், அதாவது வான்வெளியில் அவர்கள் மேற்கொண்டிருந்த அல்லது விண்ணுலகை நோக்கி அல்லது விண்வெளியில் சென்று செய்த சாதனைகள் போன்றவற்றின் கணித பிரயோகங்கள் கூட இதற்கு அவர்களுக்கு உசாத்துணையாக இருந்திருக்கலாம். இப்பொழுது இந்தியா ஏவுகணையை பரிசோதனை செய்திருக்கின்றது. பாகிஸ்தான் நோபல் பரிசிற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பரிந்துரைக்கின்றது. இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கும் அந்த பின்னணியில் இருக்கும் அரசியல் என்னவாக இருக்கும்? இதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த விடயம் எவ்வாறு நாங்கள் பார்க்கலாம் என்றால் சுதர்சினி, இது உண்மையிலேயே பாகிஸ்தானிற்கு இப்போ தலையிடி தாங்களும் ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அல்லது இந்த வேக ஓட்டத்தில் சேர வேண்டிய தேவை இருக்கின்றது. பாகிஸ்தான் தற்பொழுது தங்களுடைய தொழில்நுட்பங்களை விட மற்ற நாடுகளின் தொழில்நுட்பங்களை கடன் வாங்கி அதன் மூலம் பிரயோசனப்படுவதில் வெற்றி கண்ட நாடாக இருக்கின்றது. இந்தியாவுடனான இறுதியில் நடந்த போரின் பொழுது கூட அவ்வாறுதான் பாகிஸ்தான் முன்னிலையில் இருந்தது. அதற்கான காரணம் அது உபயோகித்த சீனாவின் அதே தொழில்நுட்பங்கள். இந்த நிலையில் இவ்வாறு அது செய்வதற்குரிய காரணம் 2 முக்கியமான காரணங்களை தொட்டு நிற்கின்றது. ஒன்று, இந்த ஈரானுக்கு எதிரான அணு ஆயுத தாக்குதல் விவகாரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலுடன் சேர்ந்து தாக்கியிருந்தது. ஈரானின் எல்லை நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தான் கூட அணு ஆயுதம் வைத்திருக்கின்றது. எனவே பாகிஸ்தானை தாக்குவது என்பது ஈரானின் இலக்காக, ஈரானின் இல்ல இஸ்ரேலின் இலக்காக, மறைமுக இலக்காகத்தான் நிச்சயமாக இருக்கும். ஒரு நாள் சடதியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அவ்வாறான நிலைமை ஏற்படும் என்றால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் எந்த அரபு நாடுகளையோ அல்லது எந்த முஸ்லிம்களையோ அவர்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. இவ்வாறான நிலையில் அவ்வாறான ஒரு தாக்குதல் இடம்பெறாமல் தவிர்ப்பதற்காக அமெரிக்காவின் தயவை அது பெறுவதற்கான தேவை இருக்கின்றது. அதேவேளை அமெரிக்காவிற்கும் அது சீனாவின் பக்கம் செல்லாமல் அது சீன ஆயுதங்களை உபயோகிக்காமல் தங்களுடைய சார்பு நாடாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. இந்த 2 விருப்புகளை நிறைவேற்றுவதற்காக இந்த பாகிஸ்தான் இவ்வாறான ஒரு பரிந்துரையை செய்ய போவதாக தெரிவித்திருக்கின்றது. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நடைபெறாமல் தவிர்த்த சமாதான தூதுவனாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை. இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், யார் அமெரிக்காவின் பக்கம் அதிகம் சார்ந்திருப்பது என்கின்ற கேள்வியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் முண்டியடிக்கின்றன என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாகிஸ்தான் நம்புவதற்குரிய ஒரு சக்தியா என்று கேட்டால் அதற்குரிய தன்மை இல்லை. நான் நினைக்கின்றேன் 2006ஆம் ஆண்டு, சரியாக எனக்கு ஆண்டு தெரியவில்லை, 2006ஆம் ஆண்டிற்கு பிறகு விஜயம் செய்யக்கூடிய முதலாவது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செப்டம்பர் மாதம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் செல்லவிருக்கின்றார். இதில் அவர் உண்மையிலேயே பாகிஸ்தானுக்கு சென்று பிறகுதான் இந்தியாவுக்கு செல்லவிருக்கின்றார். இது எதை காட்டுகின்றது என்றால் அவர் பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் என்பதை. ஆனால் இந்தியா இதை விரும்புமா என்றால் நிச்சயமாக இல்லை. சில வேளைகளில் இந்த விவகாரம் செப்டம்பர் மாதத்தில் ஒரு முருகல் நிலையை அடையலாம் என்றால் இந்தியாவா பாகிஸ்தானா முதன்மையான தெரிவு என்பதை அமெரிக்கா தெரிவு செய்கின்ற பொழுது இந்தியா சில வேளைகளில் ரஷ்யா சீனாவுடன் இன்னும் நெருக்கமாக சாரக்கூடிய தன்மையையோ அல்லது அமெரிக்கா அதிபர் விஜயம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய முதன்மை தலைவர்கள் நாட்டில் இல்லை என்று காரணம் கூறி அவரது விஜயத்தை தவிர்ப்பதை கூட அவர்கள் செய்யலாம். எனவே இது வேறு ஒரு களத்தை நோக்கி தற்போதைய முரண்பாடு சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் பொறுத்திருந்துதான் இதனை பார்க்க வேண்டும். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.
அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.